இன்றைக்கி சிவராத்திரி சார். சிவராத்திரினா எல்லோரும் கண்ணு முழிக்கணும், சாப்பிட்ணும், இந்த நெய்வேத்தியம் சொல்கிறாங்க. ஸோ அந்த 6 மணி டு 9 மணி, 9 மணி டு 12 மணி அந்த பூஜை வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன். யாருமே தூங்காமல் அந்த 9 டு 12 இருந்தால் நேர்கோட்டில் நம்ம உடம்பில் இருக்கிற இதெல்லாமே நேர்கோட்டுக்கு வர ஒரு வைப்ரேஷன் எல்லாரோட இதுலேயும் இருக்குது. 6 மணி பூஜை விடியகால பூஜை விட அந்த 12 மணி பூஜை ஸோ இம்பார்ட்டன்ட். நீங்கள் என்ன விண்ணப்பம் வச்சாலும் சரி அது நடக்கும். விஷுவலைசர் நம்ம பிரபஞ்சத்துக்கிட்ட விண்ணப்பம் வச்சுட்டு நம்ம சுவாமி இன்னுமே பண்ண வேண்டாம். நாங்கள் ஓம் போற்றியோம் நம சிவாய, போற்றியோம் நம சிவாய, போற்றியோம் நம சிவாய மட்டும் சொல்லணும். கண்டிப்பாக அந்த வேர்ட்லேருந்து யாரும் வரக்கூடாது சார். அந்த என்ன சொல்கிறது ருசி, அந்த ருசி சாக்லேட் சாப்பிட எப்படி தெரியுமோ அந்த மாதிரி இந்த சிவபுராணத்தோட ருசி தெரிஞ்சவங்களுக்கு தான் தெரியும். அந்த வைப்ரேஷனோட சொன்ன ஒவ்வொரு இந்த வருஷம் சிவராத்திரி மிக அபரிதமான சக்தி கூட சிவராத்திரி அமையுன்றது எங்களோட உழவாரப்பணி ஆட்களோட நம்பிக்கை. நாங்கள் எல்லாருமே இன்றைக்கி பண்ண போகிறோம். இன்றைக்கி நைட் 9 டு 12 யாருமே தூங்குறதில்ல. அந்த 12 மணி பூஜை ரெண்டாம் கால பூஜை, 3வது கால பூஜை ஸோ இம்பார்ட்டன்ட். அதில் அனைவரும் கலந்துக்கங்க. 6 மணிக்கு சும்மா வரோம் அப்படின்றது இல்லை. நம்ம சாமி கும்பிடும் போதுங்க சார் ஒரே வைப்ரேஷனோட திரும்பி பார்க்குறது அதெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது. சுவாமி கோவிலுக்குள்ளே வந்தால் நாமாவளி மட்டும்தான் சொல்லணும். ஏன்னா எல்லோர மனசும் ஒத்து வந்து தான் நம்ம கோவிலுக்குள்ளே வரோம். அப்போ எல்லோரோட மனசும் நல்ல மனசோடது உள்ளே வருவாங்க. அந்த நாமாவளி சொல்லும்போது இன்னும் கூடி வந்து வைப்ரேஷன் எல்லாருக்கும் கிடைக்கும். ஸோ கருவறை முன்னாடி நிற்கும் போது இங்கே வச்சா வெறும் தண்ணி அது உள்ளே போய் வெளியே வரும்போது தீத்திரமாக வருது. சாதம் வைக்கும்போது நம்ம சாதமாக கொடுக்குறோம். கோயிலுக்குள்ளே போய் வெளியே வரும்போது பிரசாதமாக வருது. பிரசாதன்றது அனைவர்களுக்கும் பகிர்த்துண்ணும் போது நம்ம வீட்டில் ஒரு வேண்டிட்டு கொண்டு அந்த பிரசாதத்தை கொடுக்குறோம். எதுக்காகனா நம்மளோட ப்ராப்ளங்கள் பிரசாதமாக அனைவரிடத்தில் போய் அது ஒரு சின்ன பிட் ஆஃப் சால்வ். அதுதான் வைப்ரேஷன். என்ன நம்ம மனசில் நினச்சி கோயிலுக்குள்ளே போகிறோமோ அது 100% சக்ஸஸ். இன்றைக்கி அந்த 3வது கால பூஜையில் நடக்குது 100% சக்ஸஸ் சார். இன்றைக்கி வந்து ஒரு பூஜையில் வந்து சுமார் எத்தனை பேர் பங்கேற்க போகிறாங்க? இல்லை சார், எத்தனை பேருன்னு நோ லிமிட். நம்ம எல்லா ஊர்லேயும் நாங்கள் உழவார் பண்ணி பண்ணுறோம். அத்தனை பேரும் இன்றைக்கி உட்கார போகிறோம் சார். சிவப்புரம் விடிய 9 காலையில் 6 டு 12 வரைக்கும் ராமர் கோயில் ராம்நகரில் நாங்கள் 500 பேர் உட்காரோம். திருவாசகம் படிக்கிறோம். அனைவரும் நாங்கள் உழவார் பண்ணுற அனைவரும் உட்காரோம். அதுக்கப்புறம் 12 மணிக்கு மேலே 2வது கால பூஜை காளீஸ்வர நகர் இருக்கிற வைத்தியநாத சிவன் கோவிலில் போய் அந்த 3வது 4வது கால பூஜை நாங்கள் பார்க்க போகிறோம். இன்றைக்கி எங்களோட அந்த வைப்ரேஷன் எப்படி நாங்கள் கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலையும் சரி வெளிநாட்டிலையும் சரி அதை பார்க்கும்போது எல்லாருக்குமே ஒரு என்ன சொல்லணும் கேட்டது கிடைக்கும். அவ்வளோதாங்க சார். பிரபஞ்சத்துக்கிட்ட விண்ணப்ப வைங்க, கேளுங்க, கொடுக்கப்படும். அவ்வளோதான். நம்ம வீறி அழுகிற குழந்தைக்கு தான் சுவாமி அம்மா பால் தருவாங்க. சும்மா போய் சுவாமி அப்படியே நம்ம கை ஏந்தக்கூடாது. வீறி அழுகணும். அந்த வைப்ரேஷனோட அந்த நம்ம கண்ணு மூடும்போது சுவாமி மட்டும்தான் நம்ம கண்ணில் தெரியணும். என்ன சொல்கிறது ரன்னிங் ரேஸில் வின்னிங் பாயிண்ட் தொடும்போது அந்த வின்னிங் பாயிண்ட் மட்டும்தான் நம்ம கண்ணுக்கு தெரியும். நம்ம திருவண்ணாமலை செகண்ட் வந்து அவங்க ஃபஸ்ட்டு வந்துடுவாங்க. ஸோ நம்ம சுவாமிக்கிட்ட நிற்கும் போது சுவாமி மட்டும்தான் தெரியணும். நம்மளுக்கு தெரியாமல் கண்ணில் தண்ணி வரணும். அதுதான் வைப்ரேஷன். அப்போ 100% இந்த வருஷம் சிவராத்திரி நாங்கள் ஜெயிக்கிறோம், நீங்களும் ஜெயிப்பீர்கள்.